இன்னும் சில உள்நாட்டு செய்திகள். கால வரையறையின்றி மூடப்பட்ட கம்பஹா பண்டாநாயக்க வித்தியாலயத்தின் சில தரங்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதன் பிரகாரம் 6 முதல் 9ஆம் தரங்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கம்பஹா வலய கல்வி பணிப்பாளர் SK மல்லவாராட்சி தெரிவிக்கின்றார். பெற்றோர்களுக்காக நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து மாணவர்களையும் பாடசாலைக்கு அழைத்து வருமாறு ஆலோசனை வழங்கப்பட்டதாகவும் அதன் பிரகாரம் பெற்றோர்கள் பாடசாலைக்கு மாணவர்களை அழைத்து வருவார்கள் என நம்புவதாக கம்பஹா வலய கல்வி பணிப்பாளர் குறிப்பிடுகின்றார். மாணவர்கள் பாடசாலைக்கு அழைத்து வரப்பட்டதன் பின்னர் பெற்றோர்களுக்கான கூட்டம் ஒன்றை நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் பாடசாலையின் வெளிப்பகுதியில் போலீஸ் குழு ஒன்றை பாதுகாப்பு நடவடிக்கைக்காக ஈடுபடுத்துமாறு போலீசாரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் SK மல்லவாராட்சி தெரிவிக்கின்றார். ஏதேனும் அமைதியின்மை ஏற்படும் பட்சத்தில் அதனை கட்டுப்படுத்துவதற்காகவே போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் மீண்டும் அமைதியின்மை ஏற்படாது என தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். ஏதேனும் பிரச்சனை ஏற்படாத பட்சத்தில் 2 நாட்களுக்குள்ளே வகுப்பு மாணவர்களின் கல்வி நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் எனவும் அதனைத் தொடர்ந்து உயர்தர மாணவர்களை பாடசாலைக்கு அழைப்பது தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படும் என கம்பஹா வலய கல்வி பணிப்பாளர் சுட்டிக்காட்டுகின்றார். இதேவேளை அமைதியின்மையை தோற்றுவித்து பாடசாலை சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்திய மாணவர்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான 2 ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் SK மல்லவாராட்சி குறிப்பிடுகின்றார். சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என கம்பஹா வலய கல்வி பணிப்பாளர் SK மல்லவாராட்சி தெரிவிக்கின்றார். இதுவேளை கம்பஹா பண்டாநாயக்க வித்தியாலயத்திற்கு இன்றைய தினம் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிடுகின்றார். இந்த பாடசாலை தொடர்பில் போலீசார் அதிக கவனம் செலுத்துவதாகவும் கல்வி அதிகாரிகளுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறுகின்றார். பாடசாலை அதிபரை விலக்குமாறு கோரி மாணவர்கள் சிலர் அமைதியின்மையை தோற்றுவித்தமையினால் கடந்த 3ஆம் தேதி தொடக்கம் கம்பஹா பண்டாநாயக்க வித்தியாலயம் கால வரையறையின்றி மூடப்பட்டது.